Welcome to Aramayas Academy. So in this rush through series, we are going to see specifically about Gandhian movement. Indian national movementல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணது காங்கிரஸ். காங்கிரஸ் உடைய ஆக்டிவிட்டியில ஒரு முக்கியமான ஃபேஸ் எதுனா காந்தியன் ஃபேஸ். அந்த காந்தியன் ஃபேஸ் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணி வந்திருக்குன்னு பார்த்தாலும் அந்த பர்சனாலிட்டி அப்படின்றது இட் ஹஸ் பிகேம் அன் சிம்பிள் ஆஃப் அவர் நேஷனலிசம். ஸோ காந்தின்றது ஒரு பர்சனாலிட்டியை தாண்டி எம்போடிமெண்ட் ஆஃப் ஐடியாஸாக ரெப்ரசன்ட் ஆச்சு. ஸோ காந்தி அந்த ஐடியாவுடைய ஒரு ஃபேஸ் தானே தவிர ஸோ காந்தியன் நேஷனலிசம் ஆல் என்கம்போசிங் நேஷனலிசம் தான் அதை சொல்லணும். ஸோ ஓகேங்களா, அந்த நேஷனலிசத்துக்கு ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணது காந்தி. இந்த காந்தியன் ஐடியா எப்படி ஷேப் ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். காந்தியோடைய ஐடியாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ஹாஸ் பீன் ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் லீடர்ஸ். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்திருப்பாரு காந்தி. கோகலே வந்து காந்தியுடைய பொலிட்டிக்கல் குரு. பகவத்கீதா ஒரு முக்கியமான சோர்ஸ் ஃபார் காந்தி. அண்ட் பைபிள், ஜீசஸ் ஒரு முக்கியமான சோர்ஸ். குரான் ஒரு முக்கியமான சோர்ஸ் காந்தியுடைய டீச்சிங்ல. அண்ட் பிரணாமி செக்ட்ன்றது ஒரு வைஷ்ணவிசம் இருக்கக்கூடிய ஒரு செக்ட். ஓகேங்களா, பிரணாமி செக்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் வைஷ்ணவிசம் செக்ட். இட் டாக்ஸ் அபவுட் நான் வயலன்ஸ், பீஸ் எல்லாமே. ஸோ அதுவுமே காந்தியின் ஐடியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் நிறைய ஃபாரின் ரைட்டர்ஸ், டால்ஸ்டாய், ரஸ்கின், துரையோ, இவங்க எல்லாருமே இது பண்ணியிருப்பாங்க. ஜான் ரஸ்கினுடைய ரைட்டிங்ஸ்ல இருந்து தான் இந்த சர்வோதியன்ற கான்செப்ட் எடுக்கிறாரு காந்தி. துரையுன்ற ரைட்டிங்ஸ்ல இருந்து ஹீ டுக் த கான்செப்ட் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ். அதே மாதிரி திலக்குடைய ஐடியாஸும் காந்தியை பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கும். காந்தியை வந்து திலக்க சென்டென்ஸ் பண்ண மாதிரி ஜட்ஜ் காந்தியை பண்ணும்போது ரெஃபர் பண்ணுவார் அந்த ஜட்ஜ். இந்த மாதிரி திலக்கு பண்ண சென்டென்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குற போது ஹி வாஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் கம்பேரிங் ஹிம்செல்ஃப் வித் தி திலக். ஸோ அந்த பெரிய லீடரோட கம்பேர் பண்ணி அந்த சென்டென்ஸ் எனக்கு கொடுக்க ரொம்ப இதுவாக இருக்குன்ட்டு. ஸோ ஒவ்வொரு பர்சன்ஸுமே ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் ஐடியாலஜி தான் காந்தி. ஸோ ஹி வாஸ் நோன் ஃபார் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் பை வேரியஸ். இதை தாண்டி புத்திசம், ஜெயினிசம், இது எல்லாமே அங்கங்க காந்தியினுடைய ஐடியால தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. ஓகே, அதே மாதிரி காந்தியினுடைய பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரின்சிபல், டூ கார்டினல் பிரின்சிபல். ஒன் இஸ் ட்ரூத், சத்யா. தி அதர் இஸ் நான் வயலன்ஸ், அஹிம்சா. ஸோ அஹிம்சா அண்ட் சத்யான்றது தான் அவருடைய ரெண்டு கார்டினல் பிரின்சிபல். அந்த சத்யாகிரக அப்படின்ற வேர்டு எங்கேருந்து வருதுன்னா சத்யாலேருந்து வருது, ட்ரூத்லேருந்து தான். சத்யாகிரக அப்படின்றதுனா அபைடிங் பை ட்ரூத். ஸோ எந்த கஷ்டத்துலையும் நாம் ட்ரூத் அப்படின்ற பாத்துலேருந்து போகக்கூடாது. நமக்கு ட்ரூத் அப்படின்னு எது தெரியுதோ அதை ஃபாலோ பண்ணி ஆகணும், இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி டிஃபிகல்ட்டி. ஸோ காந்தியோடைய ஐடியாலஜியில் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னா மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ அவருடைய பிரின்சிபலே என்னன்னா அப்ஜெக்டிவும் கரெக்டாக இருக்கணும், அதை போய் சேரக்கூடிய வழியும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது தான். அதே மாதிரி காந்தியோடைய விஷன் அப்படின்னு பார்த்தா இண்டிபெண்டன்ஸ், எஸ், ஸ்வராஜ் அவருடைய விஷன் சொல்லலாம். ஆனால் ஸ்வராஜ்ன்றது அவர் அல்டிமேட் கோலாக வைக்கல. அவருடைய அல்டிமேட் கோல் என்னன்னா இண்டிபெண்டன்ஸ் கிடையாது, சர்வோதயா. சர்வோதயன்றது என்னன்னா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், ஆல் ஷுட் கெட் எவ்ரி திங்ன்றது அந்த சர்வோதய கான்செப்ட். அதுதான் காந்தியுடைய கோலா வைக்கிறார். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் காந்தியன் பிரின்சிபல். அண்ட் காந்தியன் மூவ்மெண்ட்னு வந்தீங்கன்னா மேஜரா நம்ம படிக்க போறது நான் கோஆபரேஷன், சிவில் டிசோபீடியன்ஸ், குவிட் இண்டியா மூவ்மெண்ட், இது மூணு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி காந்தி பார்த்தீங்கன்னா ரீஜனல் சத்தியாகிரக பண்ணியிருப்பாரு. ஸோ 1915 இந்தியாவுக்கு வராரு, ஒரு 2 years டூர் போறாரு. அதுக்கப்புறம் ஹி கேரிட் அவுட் 3 ரீஜனல் சத்தியாகிரகா, சம்பாரன், கேதா, அகமதாபாத். ஸோ ஃபர்ஸ்ட் சம்பாரன், செகண்ட் அகமதாபாத், தேர்டு கேதா. சம்பாரன்ல பெசன்ஸ், அகமதாபாத்ல லேபர், கேதால மறுபடியும் பெசன்ஸ். அதுக்கப்புறம் ஹி காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆர்கனைஸ் ஆல் இண்டியா லெவல் சத்தியாகிரகா, தட் இஸ் ரவுலத் சத்தியாகிரகா. பட் அது மாஸ் மூவ்மெண்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரவுலத்துல பெரிய லெவல்ல பெசன்ஸ் பார்ட்டிசிபேஷன் கிடையாது. அதுக்கப்புறம் ரவுலத் சத்தியாகிரகா விட்ரா பண்ணப்படுது. அதுக்கப்புறம் காந்திக்கு மறுபடியும் வேர்ல்டு வார் 1 முடியும் போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ ஹி ஆர்கனைஸ்டு ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா லெவல் மாஸ் மூவ்மெண்ட், அதுதான் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். இங்கதான் முதல் தடவையா மாசஸ் உடைய பார்ட்டிசிபேஷன் வருது. அது வரைக்கும் மாசஸ், அதாவது எஸ்பெஷலி பெசன்ஸ் உடைய பார்ட்டிசிபேஷன் பெரிய லெவலில் கிடையாது. ஸோ என்சிஎம் நோ டவுட் இட் brought மெனி செக்ஷன்ஸ் இன் டு த ஃபோல்ட் ஆஃப் நேஷனல் மூவ்மெண்ட். கிரேட் ரோல்டுக்கு அப்புறம் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டியை பார்க்கக்கூடிய ஒரு மூவ்மெண்ட் தான் என்சிஎம் தான். அதுக்கப்புறம் சௌரி சௌரா இன்சிடென்ட்னால அந்த மூவ்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணப்படுது. ஆஃப்டர் 10 years அகைன் இன்னொரு மூவ்மெண்ட்டை பிளான் பண்றது, தட் இஸ் கால் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். இது என்சிஎம் விட அதிக லெவல் பார்ட்டிசிபேஷனை கொண்டு வருது. ஸோ இதுலயும் பெசன்ஸ் இருக்காங்க, ட்ரைப்ஸ் இருப்பாங்க, லார்ஜ் நம்பர் ஆஃப் உமன் பார்ட்டிசிபேஷன் இங்கே தான் வருது, லார்ஜ் நம்பர் ஆஃப் உமன் பார்ட்டிசிபேஷன். ஸோ அது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்.
உமன் எம்பவர்மெண்ட் மூமெண்ட்டாகவே பார்க்கப்பட்டது சிடிஎம். அதுக்கப்புறம் ஒரு 4 years 1934 சிடிஎம்மை சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நிலைமை வருது. ஏன்னா பார்ட்டிசிபேஷன் அப்படியே லோ எப்ல போகிறதுனால காந்தி டிசைடட் டு சஸ்பெண்ட் இட். ஆஃப்டர் சம் டைம் Gandhi got opportunity organize another mass movement that is called Quit India movement. ஒரு revolutionary movement-ஆவே இது இருந்தது. That is why this movement is known as August Kranti, August Revolution அப்படின்னே சொல்லுவாங்க. ஒரு ரொம்ப லார்ஜ் ஸ்கேல் ரேடிக்கல் பார்ட்டிசிபேஷனை பார்க்க முடியும் குவிட் இண்டியா மூமெண்ட்ல. ஈவன் தோ குவிட் இண்டியா மூமெண்ட்ல வயலன்ஸ் இருந்தாலும் we should not tell it as a violent movement because எந்த இடத்துலயுமே காந்தி அதை வயலன்ஸை அங்கீகரிக்கல. அதே மாதிரி வயலன்ஸ் பண்ணணும்னு சொல்லி எங்கேயுமே அட்வைஸும் கொடுக்கல. He was actually stick towards the சத்தியாகிரகா பிரின்சிபல் தான். ஆனா அங்க ஒரு சில விஷயத்துல வயலன்ஸ் நடக்குது பிகாஸ் ஆஃப் பிரிட்டிஷ் எக்ஸசஸ். ரொம்ப ஓவரா வார் சினாரியோவை பக்கவா யூஸ் பண்ணி பீப்புளை சப்ரஸ் பண்ணதுனால பீப்புளோடைய அந்த த்ரெஷோல்டை தாண்டி அவங்க பெயினை என்டியூர் பண்ணதுனால they started to bust out react. அதனால அந்த வயலன்ஸ் வந்திருக்கும். ஸோ குவிட் இண்டியா மூமெண்ட் ஒரு முக்கியமான மூமெண்ட். பயங்கரமான பார்ட்டிசிபேஷன் பார்க்க முடியும் குவிட் இண்டியா மூமெண்ட்ல. நிறைய பேர் உயிரிழந்தாங்க அந்த மூமெண்ட் அப்போ. ஸோ குவிட் இண்டியா மூமெண்ட்டோடைய முடிவில் இட் இஸ் வெரி கிளியர் தட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சப்ஜுகேட் இந்தியா. அதுக்கப்புறம் 1945 குவிட் இண்டியா மூமெண்ட்டையும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதோடைய ரிப்பிள் எஃபெக்ட்ல எக்கச்சக்க மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதை தான் போஸ்ட் வார் ஸ்ட்ரகிள்னு படிப்போம். ஈவன் தோ போஸ்ட் வார் ஸ்ட்ரகிளை எடுத்து நடத்தினது காங்கிரஸ் சொல்ல முடியாது. ஆனால் காங்கிரஸுடைய ஆதரவு எல்லாத்துலேயுமே இருந்தது. ஆனால் அந்த குவிட் இண்டியா மூவ்மெண்ட் அன்லிஷ் பண்ண ஃபோர்ஸஸ் தான் அங்கங்கே மூவ்மெண்ட்டாக வெடிச்சுக்கிட்டே இருந்தது. ஸோ எவென்ச்சுவலி இட் ஹஸ் பிகம் டிஃபிகல்ட் ஃபார் பிரிட்டிஷ் டு கண்ட்ரோல் இந்தியா. ஸோ 1946 கேபினட் மிஷன் பிளான் கேம் டு இந்தியா வித் கோல் ஆஃப் ஹேண்டிங் ஓவர். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர்ன்ற அப்ஜெக்டோட தான் வருவாங்க கேபினட் மிஷன் பிளான். அப்புறம் மவுண்ட் பேட்டனை வந்து அதை நல்லபடியாக முடிச்சு விட்டுருவாங்க பிரிட்டிஷ். ஸோ 1947 we got independence. ஸோ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்ல காந்தியன் ஃபேஸோடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோல். இன்னும் சொல்ல போனா அந்த 1920 to 1947 காந்தி இல்லாம we cannot cross the modern Indian history. ஸோ இந்த ரோல் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி வெரி குரூஷியல் பிகாஸ் எல்லா செக்ஷன்ஸையுமே ஒரு காமன் அம்பர்லாக்குள்ள ஒரு காமன் பாயிண்ட்ல ஒரு அம்பர்லா கீழே கொண்டு வந்துட்டாரு காந்தி. ஸோ 1930s 1940s வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஒரு கோலை நோக்கி கொண்டு போயிட்டாரு காந்தி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் சிம்பிளிசிட்டி அண்ட் ஹிஸ் ஐடியாலஜி த பிரின்சிபல். இந்த நான் வயலன்ஸ்ன்றது அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிடுச்சு. தட் இஸ் த ரீசன். ஸோ த மாஸ் நேஷனலிசம் அப்படின்றத வி கேன் சி டியூரிங் தி காந்தியன் ஃபேஸ். ஓகே, ஸோ டெஃபினட்டாக காந்தியை வச்சு கொஸ்டின் நம்ம யூபிஎஸ்ல எதிர்பார்க்கலாம். எப்படி இந்த மூமெண்ட்ஸை பேஸ் பண்ணி டெஃபினட்டாக கேட்க வாய்ப்பு இருக்கு. இதையே குரானாலஜிக்கலாக அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கலாம், எப்படி வேணா கேட்க முடியும். பட் காந்தியை வச்சு கொஸ்டின்ஸ் கேன் பி அதில் காந்தி என்னென்ன மாதிரி ஐடியாஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாரு அதுலயுமே கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ டெஃபினட்டாக காந்தியை மிஸ் பண்ணி யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் இருக்காது. ரொம்ப ரேரஸ்ட் கேஸ்ல தான் காந்தி இல்லாமல் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரீடம் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் காந்தி அப்படின்ற ஒரு முக்கியமான டாபிக். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.